வாழ வைப்பதற்காக தமிழ் படம் எடுத்தனர். மகிழ்ச்சியா இருந்தது. தொழிலாளி வாழ்ந்தா முதலாளி வாழ்ந்தா தொழிலாளி வாழ்வான். தொழிலாளி நல்லா இருக்கான்னா முதலாளி நல்லா இருக்கான்னு அர்த்தம். முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் அதான் லாளி வச்ச ஆளி, முதலாளி தொழிலாளி. ஆகவே இந்த படத்தினுடைய டீசர் 3 சாங் பிரமாதம், நல்லா பண்ணியிருந்தாங்க. கிரைம் சப்ஜெக்ட், அது மட்டும் இல்லை, சட்டத்தின் ஓட்டைகளை பற்றி எடுத்து சொன்னார். அதாவது பணம் இருந்தால் நீதியே விலைக்கு வாங்குறாங்க. இப்போ நிறைய விலை போகுது நீதி. இப்போ நீதிபதியில் பாதி ஆயிட்டாங்க. பாதி தான் நீதி, மீதி எல்லாம் நிதி. பணம் கொடுத்தா நீங்கள் நிதி வாங்கிடலாம், நீதியை வாங்கிடலாம். அது எதில் பாதிக்கப்பட்டாருன்னு தெரில. சங்கர் எதெல்லாம் பாதிக்கப்பட்டாரா, அல்லது இந்த சமுதாயத்தில் நடக்கிற ஓட்டைகளை பார்த்து மனம் நொந்து இப்படிப்பட்ட படம் எடுத்தாரா தெரியல. தம்பியுடைய எண்ணத்தையும் எழுத்தையும் நான் வாழ்த்துகிறேன். வள்ளுவம் பேரை வச்சதுக்கு வருத்தப்பட்டேன் இல்லையா, ஒரு கொலைகார படத்துக்கு பேரை பார்த்தது. ஆனால் ஒன்று திருப்தி ஆகிட்டேன். ஏன்னா ரூபா நோட்டில் காந்தி பேர் தான் இருக்குது. சாராய கடைக்கு கொடுத்தாலும் அந்த காந்தி நோட்டை தான் கொடுக்குறோம். பிராந்தி கடையில் என்ன கொடுத்து வாங்குகிறோம். பிராந்தி கடைக்குன்னு வேறு ஏதாவது நோட்டை அடிக்கிறோம் இல்லை, காந்தி ரூபா தான். லஞ்சம் வாங்குறாங்களே ஆஃபீஸர்ஸ், அரசியல்வாதி, நீதி பாதி, எல்லாரும் லஞ்சம் வாங்குறதுக்கு அந்த காந்தி படத்தை தான் வாங்க, நோட்டை தான் கொடுக்குறோம். ஆகவே இன்னைக்கு காந்தியையே ஊழல்வாதி மாதிரி ஆக்கிட்டானுங்க, ஊழலுக்கு சொந்தக்காரன் ஆக்கிட்டானுங்க. இந்த படம் அரங்கு நிறைந்து எல்லாரும் சொன்னால் நான் மனம் நிறைந்து வாழ்த்துகிறேன். நான் ரொம்ப காலமாக எங்கள் வட சென்னையில் இருக்கவங்க முன்னுக்கு வரணும். பல பகுதியிலேருந்து வர்றாங்க. என் தம்பி செல்லுமணி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தான், அச்சீவ் பண்ணான். உதயகுமார் கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தார், அச்சீவ் பண்ணார். பேரரசு 3 டைரக்டருமே மிக அற்புதமாக அச்சீவ் பண்ணாங்க. சினிமாவில் எல்லா காலத்திலும் அவங்களுக்குன்னு ஒரு பேர் உண்டு. என் தம்பி தேனப்பன் பல வெற்றி படங்களை தயாரித்தவன். ஆக அப்படி இந்த படம் இந்த அரங்கு நிறைந்த மக்களை பார்க்கிற போது, ஒன்று சங்கருக்கு, இல்லை ஹீரோவுக்கு, தொழில்நுட்ப கலைஞர்களுக்காக வாழ்த்த வந்திருக்கீங்க. உங்கள் அத்தனை பேரும் வணங்கி உங்களையும் வாழ்த்தி தமிழ் சினிமா வாழ்க. நான் நடிகர்கள் வாழ்வதற்காக சொல்லலை, அவங்க வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க. தொழிலாளர்கள் வீடு வறுமையில் வாழக்கூடாது. தொழிலாளி நல்லா இருக்கான்னா சினிமா நல்லா இருக்கான்னு அர்த்தம். ப்ரொடியூசர் நல்லா இருக்கான்னா சினிமா